அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி செய்யலான்னு பால் எடுத்தாச்சுங்க. பால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துகிட்டு நல்லா வந்து காய வச்சுக்கணும். பால் 1 லிட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து 1/2 லிட்டராக வந்து அப்படியே கம்மியாயிடணும். அதுக்கப்புறமா வந்து அதில் கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். பால் காயும் போது மேலே ஆடை வரும் இல்லைங்களா, அந்த ஆடையை வந்து அப்படியே எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது பாதியை கம்மியானதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க் அப்புறம் தேவையான சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்கரை வந்து போதுமா என்னன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கம்மியாயிடணும். நம்மளுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், கொதிச்சு அப்படியே வந்துட்டு பால் நல்லா திக்காகி வரும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா பாதாமெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கூடவே வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் குல்ஃபி சாப்பிடும்போது. நல்லா வந்து பால் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஐஸ்கிரீம் மோடில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலே டம்ளரில் வந்து ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு அதில் ஸ்டிக் வச்சு நம்ம அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டான குல்ஃபி வந்து ரெடி ஆயிரும். எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று அப்படின்னா அது குல்ஃபி மட்டும்தாங்க. அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. அடிக்கடி வந்து குல்ஃபி செஞ்சுக்குவேன். பால் வந்து அதிகமாக மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும்.